ஹே ஹலோ காய்ஸ், நம்ம ஓமோ மிலான் ஒரு கேத்தட்ரல் இது. மிலானில் ரொம்ப ஃபேமஸான கேத்தட்ரல். இதுக்கு நம்ம போயிருந்தோம். வெளியே பாருங்கள், அப்பா பயங்கரமான ஆர்கிடெக்சர், செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. இது எப்படி இதை சொல்கிறதுனே தெரில. அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் போனோம். ஸோ அந்த ட்ரீலாம் மறைச்சிக்கிச்சு லாங் ஷாட் எடுக்கிறப்ப. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டேருந்து ஷாட் எடுத்தோம். வெறித்தனமான வியூ கைஸ். அது இல்லாமல் உள்ளே போய் பார்த்தோம். நிறைய இந்த ஜீசஸோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா நிறைய ஏன்ஷியன்ட் திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் எப்படி சொல்கிறது, இது எத்தனை வருஷம் முன்னாடி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் World War II அப்போ பார்த்தீங்கன்னா மேலே சில ரூஃப் டாப்ஸ்லாம் உடச்சிருந்தாங்க. நாங்கள் அந்த ரூஃப் டாப் கேத்தட்ரலும் போய் பார்த்துருந்தோம். இப்போ புதுசாக அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அந்த ஏன்ஷியன்ட் லுக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரில. உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். நிறைய ஏகப்பட்ட ஜீசஸோட ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா சில ஏதோ பாத் டப் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது நமக்கு ஹிஸ்ட்ரி சரியாக தெரியல. நிறைய போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கங்கே ரூஃப் டாப்பில், ரூஃப் சைட்லலாம் ஏதோ வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, பாத் டப்பு இந்த மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கேண்டில்லாம் வச்சு ஏற்ற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் ப்ரேயர்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபோனில் வீடியோலாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. பட் ட்ரோன் மட்டும் அலவுட் இல்லை. நீங்கள் மில்லன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு 15 பவுண்ட்ஸ். நம்ம மேலே பாருங்கள், அந்த கோல்டன் ஜீசஸ் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தான் சொன்னேன், ஒரு சைடில் ஒரு பில்லர் மாதிரி ஒன்று குட்டி ஸ்டாச்சு இருந்தது. அது உடஞ்சிருந்தது. இப்போ நிறையா ரீப்ளேஸ்லாம் பண்ணி அப்படியே அதை மேட்ச் பண்ணிட்டாங்க எப்படியோ. இந்த ரூஃப் டாப் ஆனால் படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே வாழ்க்கையே வெறுத்துட்டேன். 18 ஃப்ளோரோ என்னமோ, 3 படி ஒரு ஃப்ளோருக்கு. ஏன்னு போட்டு ஒரு ஃப்ளோர் முடிஞ்சு திரும்ப 2A 2B அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் 6 படி ஒரு ஃப்ளோர். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செம கால்வலி. ஆனாலும் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மில்லனுக்கு. நீங்கள் மில்லன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிஎம்ஓ போங்க. பட் ஆனால் இங்கே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். இந்த புறாக்கு கையில் வந்து ஒரு கார்ன் கொடுத்துட்டு காசு கொடுங்கன்னு கேட்பானுங்க. இந்த மாதிரி வாங்கிடாதீங்க. இது ஒரு குட்டி